ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எனக்கு கிடச்ச 9 கப் கேக்ஸ் ஆர்டரை பற்றி பார்க்கலாமா? ஸோ இது பார்த்திங்கன்னா 6 சாக்லேட் கப் கேக்ஸும் 3 ஸ்ட்ராபெரி கப் கேக்ஸும் தான் ஆர்டராக வந்திருந்து. ஸோ ஃபஸ்ட்டே ஆல்ரெடி நான் வந்து ஸ்பாஞ்சும் க்ரீமும் ரெடி பண்ணி வச்சதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்து ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஐஸ்கிரீம் கேக்ஸை விற்கும்போது எல்லோரும் சாம்பிள் கண்டி கப் கேக்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், டீ கப் உண்டுல்ல, ஸோ அதில் தான் கப் கேக்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தேன். அது கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் இப்போ இந்த பாக்ஸுக்கு மாற்றிட்டேன். இது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்டு ஸ்ட்ராபெரியில் பார்த்திங்கன்னா டபுள் கலர் யூஸ் பண்ணி ஃப்ராஸ்டிங் போட்டிருந்து. ஸோ அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஐஸ்கிரீம் கேக்ஸ் வந்து நியர் நாகர்கோவில்லாம் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரௌனீஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் சேல் பண்ணுறோம். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி நம்மளோட யூடியூப் பயோவில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை செக் பண்ணி பார்த்து டிஎம் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லா கப் கேக்ஸ்லேயுமே வந்து ஃப்ராஸ்டிங் முடிச்சிட்டோம். இனி வந்து டாப்பிங்ஸ் தான் பாக்கி. ஸ்ட்ராபெரினா என்னது, சாக்லேட்டும் போட்டுக்கலாம். பட் நான் வந்து சாக்லேட் போட வேண்டாம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். ஏன்னா நம்ம சாக்லேட் கப் கேக்ஸ்லாம் வந்து சாக்கோ சிப் போட போகிறோம், அதாவது சாக்லேட் போட போகிறோம். ஸ்ட்ராபெரியும் அதே போட்டோன்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காது அப்படின்னு என்னோட ஒரு கருத்து. ஸோ அதனால் வந்து டூட்டி ஃப்ரூட்டியை போட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ டூட்டி ஃப்ரூட்டியை தான் நான் வந்து ஸ்ட்ராபெரி கப் கேக்ஸ் மேலே போட்டிருந்தேன். அது பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி கப் கேக் போலேயே இருந்துச்சு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து சாக்லேட் கப் கேக்ஸில் சாக்கோ சிப் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும், கொஞ்சம் ரிச் அண்ட் ஃப்ளேவராக இருக்கணும், அதுதான் என்னை பொறுத்தளவு. ஓகே, என்றைக்குமே வந்து நான் கிராம் வைஸ் வந்து கரெக்டாக போட்டதில்லை. இந்த கிராம்னு வச்சா கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்ம வந்து கஸ்டமர் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கணும். அவங்க கொடுத்ததை விட நம்ம கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா தான் அவங்க கஸ்டமரோட ஹாப்பினஸ் வந்து அதிகரிக்கும். இன்னும் நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷனுக்காண்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து என்னது டப்பாவை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு என் கண்ணே போதாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்பீடாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இது அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், இல்லைன்னா அந்த க்ரீம் வந்து உரிக்கிறோம். அவ்வளோதான். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா?